புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர் நலசங்க ஊழியர்களின் 6 மாத சம்பள நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். புதுச்சேரியில் குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரியும் நீண்ட கால கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஊழியர்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதில் கடந்த 6 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சம்பளம் மற்றும் DA நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். NMR ஊழியர்களுக்கு CLR வழங்க வேண்டும் மற்றும் காலி பணியிடங்களை கல்வி தகுதியின் அடிப்படையில் நிரப்ப வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ACP மற்றும் MACP வழங்க ஆணை வெளியிட வேண்டும். ஜனவரியில் 8வது சம்பள கமிஷன் வரவுள்ள நிலையில் வாரியத்தில் நிலுவையில் உள்ள 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணிக்கால பலன்களை காலதாமதமின்றி வழங்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பழனிதாசன் தலைமை தாங்கினார். கௌரவத் தலைவர் பிரேமதாசன், துணைத் தலைவர்கள் வீரமுத்து, சிவபிரகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக பொறுப்பாளர்கள் செயலாளர் கோவிந்தராசு, இணை செயலாளர்கள் ரவிச்சந்திரன் வெங்கடேசன், பொருளாளர் ஆனந்தன் மற்றும் சிவகுமார் ஆகியோர் போராட்டத்தை ஒருங்கிணைத்தனர். செயற்குழு உறுப்பினர்கள் வரதராஜ், தேவநாதன், விஜயன், மேகநாதன், செந்தில்குமார், கோவிந்து, இளங்கோ உள்ளிட்ட திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.